Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 7.6 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கோன் ஆஃப் ரேடியஸ் 7 cm is 704 cm², then find its slant height. ஸோ ஒரு கோன், அந்த கோனோட ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா 7 cm அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 704 cm². இதை கண்டுபிடிக்கிறதுலே சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் சென்டென்ஸ் கொஞ்சம் இங்கே டிஃபிகல்ட்டாக இருக்குது. கம்மியான வேல்யூ தான் கண்டிப்பாக ரேடியஸாக இருக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எது ரேடியஸ் எது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரேடியஸ் எழுதியாச்சு. இப்போது அதோட ஸ்லாண்ட் ஹைட் என்ன தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். இந்த ஒன்று மட்டும்தான் நீங்கள் இந்த சம்மில் படிக்க வேண்டிய விஷயம். பை ஆர் எல் ப்ளஸ் ஆர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ என்னங்கிறது என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. ஸோ பை ஆர் எல் ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 704ன்னு எழுதணும். பை ஆர் எல் ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 704ன்னு எழுதணும். இப்போ இந்த பை ஆர் எல் ப்ளஸ் ஆர் ஃபார்முலாவில் நமக்கு என்னென்ன வேல்யூலாம் தெரியுமோ அதெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணிட வேண்டியதான். பைக்கு வேல்யூ என்னன்னு தெரியும், ஆருக்கு வேல்யூ என்னன்னு தெரியும். அது ரெண்டு இடத்துல இருக்குது, சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். பண்ணின அடுத்த ஸ்டெப்பு இந்த 7ம் இந்த 7ம் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 22 என்ன செய்யும் அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ அடுத்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா டினாமினேட்டருக்கு வரும். அப்போ 704 22ஆல் என்ன செய்யணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஸோ 2 வச்சு கேன்சல் பண்ணலாமா, 11 வரும். இங்கே 3 2s are 6, ரிமைண்டர் 1, 5 2s are 10, 2 2s are 4. இப்போது மேலே 352 இருக்குது, கீழே 11 இருக்குது. 11 வந்து ப்ரைம் நம்பர் தான். அப்போ ப்ரைம் நம்பர்னால் 1 அல்லது 11 இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒன்று வச்சு தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். 1 வச்சு டிவைட் பண்ணுறதுனால எந்த யூஸும் இல்லை. அப்போ 11 வச்சு தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ கீழே 11 இருக்குது, மேலே 352 இருக்குது. அப்போ இந்த நம்பர் வந்து மோஸ்ட்லி சம்ஸில் மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் 11ஆல் கேன்சல் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும். 111 is 11, 3 11s are 33, ரிமைண்டர் 2 22 இருக்குது. அப்போ 2 11s are 22. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இப்போ வேல்யூ இஸ் 32. இந்த ஸ்டெப் வந்தாச்சு. இப்போ 7 வந்து ப்ளஸில் இருக்குது, அது அடுத்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். 32லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். எல்லோட வேல்யூ வந்து 25. தட்ஸ் ஆல். இதில் பசங்க மேக் பண்ணக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த 7 ஏன் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இந்த 7 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். இந்த 7ஐயும் உள்ளே இருக்கிற இந்த 7ஐயும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கேன்சல் பண்ணக்கூடாது. அது முக்கியமான விஷயம், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 7 அடுத்த சைடு கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஒரு சிலர் கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படியும் பண்ணியிருக்கிறாங்க. கழிக்கக்கூடாது. ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவையும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கடைசி ஸ்டெப்பில் தான் 7 கொண்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.